தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார். யார் காலில் விழுந்து யாருடைய ஆசீர்வாதத்தோடு நீங்க முதலமைச்சரா நீங்களோ அந்த அம்மையாருக்கு இன்னைக்கு அதிமுகவுல இடம் இல்லை. இன்னைக்கு அதிமுகவே அண்ணா திமுகவே இன்னைக்கு அமித்ஷா திமுக ஆயிடுச்சு. கொண்டு போய் அதிமுகவை அங்க டெல்லியில அடமானம் வச்சுட்டு நீங்க வந்து இங்க இந்த தேர்தலுக்காக இவ்வளவு கீழிறங்கி பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். ஒரு தேர்தல்ல வெற்றி தோல்வி என்பது சகஜம். அந்த தேர்தல் வெற்றிக்காக இவ்வளவு கீழ்த்தரமாக இவ்வளவு கீழிறங்கி ஒரு மனிதன் பேச முடியுமா என்று எனக்கு புரியவில்லை. இப்படிப்பட்ட ஒருவருக்கு இனிமேல தமிழ்நாட்டில் எதிர்கட்சி தலைவராக இருக்க கூட யோகிதை இல்லை என்ற அந்த நிலையை நாம் உருவாக்கி காட்ட வேண்டும். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மக்களுக்கு தந்திருக்கக்கூடிய வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றி தந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய ஆட்சியில பயன்பெறாத ஒரு வீடு இருக்குன்னு சொல்ல முடியாத அளவிற்கு ஒவ்வொரு வீட்டு கதவையும் தட்டி நலத்திட்டங்களை அங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கான திட்டங்களை செய்து தந்திருக்கக்கூடிய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. கோவிட் காலத்துல அதிமுக ஆட்சி பொறுப்புல இருந்த பொழுது நீங்க மக்களை காப்பாத்தல, திமுக மக்களை காப்பாற்றியது. அதிமுக வீட்டு கதவை கூட தட்டி எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் உடன்பிறப்பு இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேரை நான் சொல்றேன், தலைநிமிர்ந்து சொல்றேன், எங்களுடைய கிளை கழக செயலாளர்கள், எங்களுடைய ஒன்றிய செயலாளர்கள், எங்களுடைய கழக நிர்வாகிகள், எங்களுடைய உடன்பிறப்புகள் அதிமுக வீட்டு கதவு கூட தட்டி உங்களுக்கு ஏதாவது தேவை இருக்கிறதா என்று அவர்களுக்கும் பொருட்களை வழங்கிய பெருமை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு. அதனால உங்களை நம்பி மக்கள் எந்த காலத்திலையும் இருந்ததில்லை. நீங்க மக்களை எந்த காலத்திலையும் காப்பாற்றினது கிடையாது. எடப்பாடி பழனிசாமி அவர்களே, இந்த தேர்தலோடு உங்களை மக்கள் மறந்து விடுவார்கள். உங்களுக்கு இங்கே தமிழ்நாட்டிலே இடம் இல்லை, இடம் இல்லை, இடம் இல்லை. மக்களுக்கு தந்திருக்கக்கூடிய வாக்குறுதிகளை நிறைவேற்றி தந்திருக்கக்கூடிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மறுபடியும் முதலமைச்சராக வருவார். நம்முடைய சகோதரிகளுக்கு 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகையாக தருகிறேன் என்று முதலமைச்சர் அவர்கள் சொன்னார்கள். 1000 ரூபாயை ஆட்சி பொறுப்பிற்கு வந்த பிறகு தந்தவர் முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள். அடுத்த முறை ஆட்சி பொறுப்பிற்கு வந்தவுடன் அதை 2000 உயர்த்தி தருகிறேன் என்று உறுதி கூறியிருக்கிறார்கள். அதை நிறைவேற்றி தரக்கூடிய கலைஞர், முத்தமிழ் அறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களுடைய மகன் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள். அதே போல 8000 ரூபாய் கூப்பன் தருகிறேன். அந்த கூப்பனை பயன்படுத்தி